என் கையில் வந்து இருக்க பழம் பேர் தான் முலாம்பழம்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து இது வரி கிர்ணின்னு சொல்கிறாங்க. ஒரு ஊரில் ஒரு பழம். ஆனால் எங்கள் அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, இது வந்து நாட்டுப்புற கிர்ணி பழமா, இதுதான் சாப்பிடணும். நம்ம வந்து எல்லோ கலரில் வருது பாருங்களேன், அது வந்து நாட்டு காய் கிடையாது. முடிஞ்சவரை இதில் தான் நிறைய இது இருக்கும், இதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து டேஸ்ட் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அது ரொம்ப ரேராக தாங்க கிடைக்குது. சரின்ட்டு அன்றைக்கி பார்த்தப்போ சரின்னு வாங்கிட்டு வந்தேன். உள்ளே வந்து விதை வந்து எடுத்துட்டேன். அது குழிக்கரண்டை வச்சு எடுக்கும்போது செம்மையாக வருது. அதில் வந்து எவ்வளோ தான் பழுத்தாலும் பழுத்த மாதிரியே இருக்காது. அந்த பழம் உள்ளே வந்து காய் மாதிரியே இருக்கும். இது வந்து செம மாவு டைப் இருந்துச்சு. நானும் நினச்சேன் சக்கரைலாம் போட்டால் மாவு மாதிரி இருக்கும் பொழுதுன்னு சொன்னேன். நான் சக்கரை போட்டு களைஞ்சோடனே அப்படியே ஜூஸ் பதத்துக்கு ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் அது வந்து நம்ம என்ன தான் சக்கரை போட்டு அடித்தாலும் அவ்வளோ வந்து டேஸ்ட் கொடுக்காது. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ளே பார்க்கவும் இந்த கலர் வந்து ஆரஞ்சு கலரில் தாங்க இருந்துச்சு. நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்ருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய்.